வர உங்களுக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறோன்ற மனசே இல்ல. பாய் மூடு. உங்களை பார்க்கும்போது மனசுல நெருடலா இருக்கிற விஷயங்களை சொல்லாம இருக்க முடியல. உங்க பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கும் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு முடிச்சு போட்டு அவளுக்கு இப்படி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். காசு, மணி மணி நீங்க கொடுத்தீங்களாப்பா? நீ கொடுத்தம்மா? நீங்க சொல்ல மாட்டீங்க. இதானே நீங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ்? அடேங்கப்பா, எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்! இதெல்லாம் எவ்வளோ காசுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது உனக்கு. எப்படி தெரியும்? ஓ, இது உங்க பர்ஸ் தானே? அதான் எனக்கே தெரியுமே. அவனா உங்க அம்மா வீட்டுக்கு இதை தானே தூக்கிட்டு போவீங்க. உங்களுக்கு எது இவ்வளோ காசு? என்ன அண்ணி, மத்தவங்கள சொல்லிட்டு நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நான் இல்லாத போது என் ரூமுக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து ஒழிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன புத்தி? அன்னைக்கு அப்படிதான் எனக்கு வந்த கொரியரை வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்க. வர வர உங்களுக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறோன்ற மனசே இல்ல. பாய் மூடு. வாயை திறந்து இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். சீப் ஸ்டூபிட். அன்னைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். தூக்கி விசிறியில போட்டேன். நீ தானே தேடி போய் எடுத்துக்கிட்டேன். போ போ, உள்ள போ. இப்ப கூட ஒரு ரூம்க்கு வந்து திருடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பணம் வச்சிருக்கேன், பர்ஸ் ஃபுல்லா காசு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் கேட்டேன். மாமா, அண்ணி பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எதுக்காக அண்ணி இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஏன் என்கிட்ட பணம் இருக்க கூடாதா? எங்க வீட்டுல எங்க அண்ணா அண்ணிலாம் பணம் கொடுக்க கூடாதா? எனக்குன்னு வாங்க எதுவுமே உரிமை இல்லையா? எனக்குன்னு தனிப்பட்ட விஷயம் எதுவுமே இல்லையா? இன்னைக்கு என் ரூமுக்கு வந்து வேவு பாக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. இவ்வளவு தூரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாளே, பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாத்தீங்களா? ஃப்ராடு பண்றதெல்லாம் ஃப்ராடு வேலை. சிவஞான சார், வணக்கம். வாங்க அப்படியே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வரலாம் போகலாங்கிறதுலாம் அடுத்த பட்சம் சார். உங்களை பார்க்கும்போது மனசுல நெருடலா இருக்கிற விஷயங்களை சொல்லாம இருக்க முடியல. என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்?
எதை பத்தி நீங்க பேசுறதா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லலாம். எங்க பொண்ணு பானுவை உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமா, அவளுக்கு அது பிடிக்கல. அவள் நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டா. உங்க தம்பி சண்முகத்தோட குணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அண்ணன் அண்ணி அம்மாவுக்கு நல்ல பிள்ளைய நடந்துப்பார தவிர எங்க கிட்ட ஒருபோதும் சரியா பிஹேவ் பண்ணதே இல்ல. ஒரு போட்டோவை காட்டி அவளை பத்தி அவதூறா பேசி அவளை கோர்ட்ல கூணி குறுக்க நிக்க வச்சுட்டார். இத்தனை நடந்தும் இது எல்லாமே அவளோட தனிப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். இது எல்லாமே மீறி உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல வாழ வந்திருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல என் பையனும் ஊர்ல இல்ல. நாங்க அவளை எப்படி நடத்துறோம், இந்த மாதிரி கவனிச்சுக்கிறோன்னு உங்ககிட்ட அவ சொல்லிருக்கலாம். ஆமா சார். பானு அவளை அப்படி இப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனா நானும் என் மனைவியும் அவளை எப்படி நடத்துறோன்னு அவ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காளா? கண்டிப்பா. உமா ஒரு நாளும் உங்களை பத்தி உங்க வீட்டை பத்தி தவறா சொன்னதே இல்ல. நீங்க 2 பேரும் அவளை எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிருக்காளே தவிர அந்த வீட்டுல எப்பவுமே உங்களால கஷ்டப்படுறதா சொன்னதே இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு எந்த சர்டிபிகேட்டும் வேண்டாம். நாங்க நல்ல மாமனாரா மாமியாருன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் இருந்தாலும் இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கேட்கறேன் தெரியுமா? இப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குற மாமனார் மாமியார் கிட்ட உங்க பொண்ணு எப்படி நடத்துக்கிறாங்க? நீங்க நீங்க என்ன சார் சொல்றீங்க? எத்தனை 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கா என் பையன். இத்தனை நாளா எதுக்கும் உதவாத ஒரு உதவா கரையா இருந்தா. திடீர்னு வந்து நான் ஃபாரின் போறேன், சம்பாதிக்க போறேன், எனக்கு எப்படியா உதவி பண்ணுங்கன்னு கேட்டப்போ நான் தான் நாலா பக்கமும் பேசி கடனை வாங்கி அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அனுப்பி வச்சேன். சரி, எதையும் நான் சொல்லி காட்ட விரும்பல. முதல்ல அவன் சம்பளம் வாங்கி அனுப்பியிருக்கான். அதை நியாயமா அவன் அம்மா அப்பாவுக்கு தான் அனுப்பியிருக்கணும். ஆனா அவன் அதை செய்யல. அவனே வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட உங்க பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு வார்த்தை அத்தை மாமாட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவனும் அவன்கிட்ட அதை சொல்லல. சரி, அதெல்லாம் விடுங்க. மாமா, உங்க பையன் எனக்கு பணம் அனுப்பியிருக்காரு, இதை கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னு என்கிட்ட கொடுத்திருந்தா நானே மாத்தி கொடுத்திருப்பேன். உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அவன் அனுப்பின ஃபாரின் கரன்சிய எங்களுக்கு தெரியாம வேற ஒரு இடத்துல போய் மாத்தி அவ பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டிருக்கா. என்ன பாக்குறீங்க? நாங்க அவனுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால அந்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு நான் கேவலமா பேச வரல. ஆனா அதே நேரத்துல பானு இவன் கல்யாணத்துக்காக 2-3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கா. அதெல்லாம் விடுங்க. இவன் பட்ட கடன், இவன் கல்யாணத்துக்காக வாங்கின கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிடுவேன். கடவுள் ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு ஆயுச போடணும். எனக்கு வேலை செய்யற அமைப்பும் இருக்கு. அதனால யாரோட உதவி எனக்கு அவசியமே இல்லை. ஆனா உங்க பொண்ணு பண்ணது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சார், இத பத்தி உமா கிட்ட நான் கண்டிப்பா பேசுறேன். என்ன ஏதுன்னு கேக்குறேன் சார். இதுல நீங்க இன்னும் பேசி என்ன சார் பண்ண போறீங்க? உடஞ்சு போன விஷயம் ஒட்ட வைக்க முடியாது. யாருக்கு சார் இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் வரும்? பெரிய கைராசி குடும்பம்னு பேசிக்கிறீங்க. போய் உங்க வீட்டு பொண்ணுங்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. ஒரு விஷயம் சிவஞானம் சார், நாங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க நல்லா தான் இருக்கோம். ஏதோ உங்களை பார்த்ததுனால மனசுல இருக்கிற விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சார், என்ன உமா? உனக்கு என்ன சங்கடம்? உன் மாமனார் மாமியார்கிட்ட சொல்லிட்டு அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிருக்கலாம்ல? இல்லைண்ண,
அவர் ஃபோன்ல சொல்லும் போதே என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றாரு, போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அதை அக்கௌண்ட்ல போட்டுடு அப்படின்னு சொன்னாரு. அதான் அண்ணே என்னண்ணே இது? அப்படியே இருந்தாலும் அவ புருஷன் அவளுக்கு பணம் அனுப்பியிருக்கான், அதை அவளுக்கு செலவுக்குன்னு வேற சொல்லியிருக்கான். அதை எடுத்து பேங்க்ல போடுறதுக்கு நம்ம உமாவுக்கு உரிமை இல்லையா? என்னண்ணே இது? இதெல்லாம் ரொம்ப ஓவரால இருக்கு. ஏன் அந்த பொண்ணு இங்க இருந்தப்போ எவ்வளவு சட்டம் பேசுனாங்க, இப்ப என்னாச்சா? புருஷன் பொண்டாட்டி தனிப்பட்ட விஷயம்னு நமக்கு பாடமே நடத்துறாங்களே, இப்ப அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்கு நுழைக்கிறாங்க. நான் கூட சின்ன பொண்ணு கிட்ட கேட்டேன், அவங்க தான் நீ யாரையும் நம்ப வேண்டாம், உன் அக்கௌண்ட்லயே வச்சுக்கோ, அதுதான் சரின்னு சொன்னாங்க. என்ன உமா, நீ பண்ணது தப்புதான். எனக்கு பானு செய்யற சில விஷயங்கள் பிடிக்காது. அதுக்காக நான் அவளை எதிர்ப்பேன்னு நினைச்சுக்கிட்டு நீ செய்யற நியாயமில்லாத விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன உமா, நீ அந்த வீட்ல சின்ன பொண்ணுங்கிறவ யாரு? அவளை எல்லாம் அந்த வீட்ல ஒரு ஆளாவே ஏத்துக்க முடியாது. அவ சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்க. இது பாரு, நீ பணம் வந்தது உங்க வீட்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அண்ணி நீங்க ஒண்ணு, பணம் வந்த உடனே சொல்லுன்னு நீங்க சொல்றீங்க. சொல்லியிருந்தா மட்டும் பிரச்சனை பண்ணாம இருப்பாங்களா? பிரச்சனையை வேற விதமா பண்ணிருப்பாங்க. பாரு, பையன் பொண்டாட்டி தசனம் ஆயிட்டான், நமக்கு பணம் அனுப்பாம அவளுக்கு பணம் அனுப்பியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இவ சொல்லி கொடுத்தா அவன் பண்றான்னு வேற சொல்லியிருப்பாங்க. இல்ல ராஜேந்திரா, அவர் இதை குறையா சொல்லல. அதே நேரத்துல பையனுக்காக கடன் வாங்கினேன், கஷ்டப்பட்டேன், கல்யாணமே கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், ஃபாரின் போக நிறைய காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆமாங்க, கடன் வாங்கினேன், நான் இங்க அலைஞ்சேன் அங்க அலைஞ்சேன்னு எல்லாம் பிச்சைக்காரத்தனமா தானே பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, பையன் ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருந்தா அந்த கடனை கூட அடைச்ச பாடு இல்ல, அதுக்குள்ள நம்ம உமாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இந்த லட்சணத்துல வெளிநாடு போறேன்னு கிளம்பி போயாச்சு. பாவம் உமா அந்த வீட்ல இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கொடுமை. அதுவும் புருஷன் இல்லாத போது அந்த பானு கூட இருக்கிறதெல்லாம் நரகத்துல இருக்கிற மாதிரி தான். ஏதோ நம்ம உமாவா இருக்கிறதுனால அங்க சமாளிக்கிறா. ஏங்க, உங்களுக்குலாம் நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன், அப்பெல்லாம் என் பேச்சு உங்க காதுலயே விழலையே. ஏன் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட இந்த நிலைமை வந்திருக்குமா? பாருங்க எப்படி மனசு சங்கடப்பட்டு கூனி குறுக்கி வந்து நிக்கிறா. இதே எங்க வீட்டுல வாக்கப்பட்டிருந்தாள்னா ஜாம் ஜாமனி நேரம் கார்ல வந்து இறங்கிருப்பாங்க. யாருக்கு தலையெழுத்து எங்க இருக்குன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவாரு. ஆனா 1000 தான் இருந்தாலும் அவங்களோட பிச்சைக்கார புத்திய காட்டிட்டாங்க பாருங்க. போதும் வைஜெயந்தி, எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. இங்க பாரு உமா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும். பணம் அனுப்பியிருக்காங்க, என்ன பண்ணணும் நீ கேட்டிருக்கணும். ஏதோ உன் மாமனார் விஷயம் தெரியாதவரா இருந்தா பரவாயில்ல, அவரு பேங்க்ல தான் வேலை பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த நீ அவருக்கு தெரியாம பண்ணனா அது எவ்வளவு பெரிய தப்பு சொல்லு. இல்ல, நீ சொல்லக்கூடாதுன்னு எதுவும் நான் திட்டம் போட்டு பண்ணல. சரி, பணத்தை போட்டல்ல, வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை அவங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. அண்ணி, அவர்தான் யார்கிட்டயும் சொல்லாத, சொன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாரு. அண்ணி என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் சொன்னது தானே உமா பண்ணிருக்கா. உமா அவனை நம்பி அந்த வீட்டுக்கு போயிருக்கிற பொண்ணு. அந்த பையனை நம்பி தானே இவளை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அவனை பத்தி ஏதாவது கேட்கணும்னா அவன்கிட்டயே கேட்கட்டும். அதுக்கு வழி இல்லையா நம்ம வீட்டு பொண்ணை கத்துனா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல வர வர யாருதான் நியாயம் பேசுறது இல்லாம போயிடுச்சு. பானுலாம் நியாயம் கேட்கற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல எனக்கு. இல்ல சண்முகம், உமாவோட மாமனார் தான் என்கிட்ட பேசினார். அண்ணே நீங்க வேற என்ன, அவர் இருக்காரு பாதி பானு. இல்ல 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 இல்ல, பானுவுக்கு எங்க இருந்து இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாம் இவர்கிட்ட இருந்தான். அவர்கிட்ட நான் ஒன்றும் பெருசா நெருங்கி பழகல. ஆனா அவர் நல்லவர் மாதிரியும் தனக்கு எல்லா நியாயங்களும் தெரிஞ்ச மாதிரியும் தான் காட்டிப்பார தவிர ஒரு பெருந்தன்மையான குணமோ எண்ணமோ அவருக்கு கிடையவே கிடையாது. அண்ணா,
முதல்லலாம் நல்லா தான் இருந்தாரு. இந்த பால் காய்ச்சுற விஷயத்துல ஆரம்பிச்சதுன பிரச்சனை. ஆனந்தி அண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இந்த ட்ராக் முடியாம இன்னும் ஓடிட்டு தான் இருக்கா? இதுல போன் கான்வர்சேஷன் வேறயா? நாசமா போச்சு. அன்னைக்கு சரவணன் வீட்டுல பால் காய்ச்சும் போது உங்க ராஜேந்திர அண்ணன் ஏன் அப்படி பேசினாரு, உங்க அண்ணி ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா வார்த்தைக்கு வார்த்தை ஊசி குத்துற மாதிரி குத்தி குத்தி காமிச்சு பேசுறாங்க. என்ன உமா, அவதான் இந்த குடும்பமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு போனால, அப்புறம் எதுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி அவ பேசிக்கிட்டு இருக்கா? நீ இந்த குடும்பத்து பொண்ணு, இனிமே நீ அங்க போக கூடாது, பேச்சு வார்த்தை இருக்க கூடாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க அண்ணி. முன்னெல்லாம் பானு நீ என்ன திட்டும் போது சேது மாமா தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இப்பெல்லாம் பானு அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவரு பால் காய்ச்சுற விஷயத்துக்கு அப்புறம் தான் நீ மொத்தமா மாறிட்டாரு. உமா, பானு சொன்னா உன் மாமனார் சொன்னாருன்னு தேவையில்லாம உன் மனசை போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்காத. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் நாம தான் பொறுத்து போகணும். காலப்போக்குல எல்லாமே சரியாயிடுவோமா. அவ மனசுல என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த வீட்டுல போய் பேசி பார்க்கலான்னா பானு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல பேசவே முடியாது. முடிஞ்சா அவரை இங்க வர வச்சு என்ன ஏதுன்னு பேசி பாருங்க. சரி மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட இங்க வர முடியுமான்னு பேசி பார்க்கறேன். ம்? சரி, நானும் சண்முகமும் கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்தோம். வா சண்முகம். சரி வா போய் சாப்பிடலாம், வா. இனிமேதான் அங்க பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. நமக்கு சந்தோஷம்தான். சேதுராமன் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வருவாரு. அவர் நம்ம வீட்டுக்கு வந்து பேச சம்மதிச்சதே பெரிய விஷயம். எவ்வளவோ மனக்கசப்பான சம்பவங்கள் நடந்து போயிருக்கலாம், ஆனா உமாவோட வாழ்க்கையில எந்த சிக்கலும் வரக்கூடாது. அதனால அவர் வந்துட்டு போற வரைக்கும் யாரும் எதுவும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ளை இல்லாத நேரத்தில் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேசுறது அவ்வளோ நல்லா இருக்குங்கிறீங்களா? நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். ஆனா உமா இப்போ அவங்க வீட்டுல அவங்க கண்காணிப்புல தான் இருக்கா. அதனால என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ, என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை நேரடியா அவர்கிட்ட பேசிடலாம். நீங்க வேற எதுவும் பேசுறாதீங்க. அடே வாங்க 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 உட்காருங்க. வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டும். சொல்லுங்க, ஏதோ பேசணும் என்ன வர சொன்னீங்க. என்ன விஷயம்? நான் அர்ஜென்ட்டா பேங்க் போயிட்டு இருக்கேன். எங்க இருங்க, காஃபி போட்டு எடுத்து. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் வரும்போதே காஃபி குடிச்சுட்டு தான் வந்தேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க, நான் கிளம்பணும். என்ன எல்லாரும் எக்ஸிபிஷன்ல ஜோக்கரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரியில் நான், அதனால தான் அப்படி பார்க்குறீங்க. அடித்த காயெல்லாம் மறைய வேணாமா? என்ன பேங்க் மேனேஜர் சார், நீங்க எங்க? உங்க கணக்கெல்லாம் நான் முடிச்சு அனுப்பிச்சாச்சே. ஓ, உங்க பையன் கணக்கு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, நான் வரும்போது ஏதோ முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்களே. ஹலோ, உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே கேக்குதுங்க. என்னடா இவன் பாட்டுக்கு நேரம் காலம் தெரியாம வந்து முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது வந்து நின்ட்டான் தானே பாக்குறீங்க? நான் எதுவுமே பேச மாட்டாங்க, கம்முன்னு இருந்துக்கிறேன். சைலண்டா கைய கட்டி ஒப்பியமா நின்னுக்கிறேன். நீங்க பேசிக்கிங்க, நான் ஓரமா நின்று கேட்டுக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு
என்னால யூகிக்க முடியுது. என் பையனை வளர்த்து ஆளாக்கி அவன் ஊர்ல வாங்கின கடனெல்லாம் கஷ்டப்பட்டு அடைச்சு எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அவன் ஃபாரின் போனோம்னு சொன்னப்போ படாத பாடுபட்டு அவனை அனுப்பி வச்சேன். இப்ப அதெல்லாம் கணக்கு போட்டு அவங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. இவ்வளவு ஏன் பொதுவா அண்ணங்காரன் தான் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவான். ஆனா எங்க பானு அவன் அண்ணன் கல்யாணத்துக்காக பணத்தை கொடுத்துருக்கா. இதோ இங்க நிக்கிற உங்க தம்பி என் பொண்ணு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவளை கேவலப்படுத்தி இருக்காரு. என்னங்க என்ன கேவலமா நடத்தணும்? அவங்களுக்கு குடும்பம் புருஷன் வாழ்க்கை எதுவுமே செட் ஆகல. நாங்க என்னைக்குமே அவளை தரக்குறவா நடத்தல. இதெல்லாம் நீ பேசாத. பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்ணை கோர்ட்டு வாசப்படி ஏற வச்சு அவன் மேல கலங்க சுமத்தி அபாண்டமா பழி சுமத்தி இருக்க. கேவலமா இல்ல உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கை யூஸ் ஆட விட்டுட்டு இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ஆம்பளை இருந்தா மட்டும் போதுமா? ஏங்க நிறுத்துங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக பேசி போயிட்டே இருப்பீங்களா? உங்க பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கும் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு முடிச்சு போட்டு அவளுக்கு இப்படி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, கோர்ட்னா 1000 கேட்பாங்க. ஏன் அன்னைக்கு உங்க பொண்ணு மட்டும் என்ன அவ்வளவு கேள்வி கேட்டாலே அப்ப நீங்க பாத்துட்டு சும்மா இருந்தீங்க? யோ சண்முகம் சார், தயவு செஞ்சு விடுங்க சார். சார், நான் உங்களை பத்தி இங்க பேசல. இன்னைக்கு எங்கேயோ நடக்கிற பிரச்சனையில என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரிங்க, நான் அந்த விஷயத்துக்கே வரேன். என் பையன் ஃபாரின்ல இருக்கான். அவன் ஒண்ணும் தெரியாதவன். யார் என்ன சொன்னாலும் அவங்க சார்பாவே இருப்பான். அப்பா அம்மா மேல பாசம் இல்லாத பையன் இல்லைங்க அவன். எங்க காலை சுத்தி எங்க கையை பிடிச்சி வளர்ந்தவன் அவன். இன்னைக்கு அவ்வளவு தூரம் போய் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கான். 26 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவுக்கு சொல்லாம பணம் அனுப்பியிருக்கானா? அதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க, உங்க பொண்ணு தானே? எங்க பிள்ளைங்க மாசம் சம்பளம் வாங்கிட்ட உடனே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு புடவை சட்டை எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அவன் எங்களுக்கு எதுவுமே சொல்லாம பணம் அனுப்பியிருக்கான். எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாங்க. அவன் சொன்னா கூட உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாம் வேண்டாங்க, மாமாவுக்கு அத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படியே சொல்லிருக்கிறோமா வேண்டாமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா மணி டிரான்ஸ்ஃபர் ஆபீஸ்க்கு போய் அதை கரன்சியா மாத்தி எங்க பேங்க்ல போட்டா எங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு நினைச்சு வேற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டிருப்பா. எவ்வளவு சீப்பான குறுக்கு பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்கலைங்க. ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாலும் இல்ல மாமா அவர் பணம் அனுப்பியிருக்காரு, இதை நீங்க மாத்தி கொடுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நானே மாத்தி கொடுத்திருப்பேன். நானே தனியா அவளுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருப்பேன். கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நிச்சயமா அவளுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஒட்டு மொத்தமா சொல்றேங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? கல்யாண செலவுக்கு பங்கு எடுத்திருக்கீங்களா? இல்ல பொண்ணு பையனுக்கு ஏதாவது தனியா பண்ணிருக்கீங்களா? இல்ல அவன் ஃபாரின் போகும்போது ஏதாவது உதவி பண்ணீங்களா? இப்ப என்ன மறைமுகமா வரதட்சணை வேணும்னு கேக்குறீங்களா? எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்து பொண்ணு என் பையன் காசை எடுத்து கவனமா தனியா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் அவளே சுயமா பண்றாளா இல்ல இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த அவ செய்யறாளா எனக்கு தெரியல.